ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வின்ஸ் ஆன்லைன் லெக்சர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். ஏற்கனவே நம்ம சேனலில் ஆன்சிஸ் எக்ஸசைஸ் 1A அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ. யாருன்னா அந்த வீடியோவை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ ஐகார்ட்லேயும் அந்த லிங்க்கை நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கான கண்டினியூவேஷன் இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். Good afternoon, students. Last class we have seen the analysis of a cantilever beam subjected to a point load at its free end. சரிங்களா? ஸோ அந்த அனாலிசிஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா, we have seen where the maximum deflection occurs and where the minimum deflection occurs. சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் is a continuation to the previous problem. இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to construct or we are going to obtain the shear force diagram and the bending moment diagram for the particular case. சரிங்களா? இப்போ நம்ம அனாலிசிஸ் பண்ண ப்ராப்ளம், அன்னைக்கு நான் என்ன ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணணும் அதோட சொல்யூஷன் ஸ்க்ரீனில் இப்போ உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு we are going to construct the bending moment diagram and the shear force diagram in ANSYS using the ANSYS software, right? So இங்க நீங்க ஒரு பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணணும். என்ன பாயிண்ட் அப்படின்னா, நீங்க மேனுவலா எப்படி வரைஞ்சீங்களோ அதே ப்ரொஃபைல் உங்களுக்கு இங்க கிடைக்காது. You can see the variation, but you cannot expect the same profile. நீங்கள் மேனுவலாக நீங்கள் என்ன வரைஞ்சிங்களோ அதே ஷேப்பு இங்கே வருமானா கண்டிப்பாக கிடையாது. இட் இஸ் ப்ரோக்ராம்டு. இந்த மாதிரியான ப்ரொஃபைல் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், கேன்டிலீவருக்கு இப்படி வராதே சார். கேன்டிலீவருக்கு மேனுவலாக நம்ம அப்படி வரைவோம். பட் ஆன்சர்ஸில் இட் இஸ் ப்ரோக்ராம்ட் டு to construct the bending moment diagram in one particular manner. ஆன்சர்ஸுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு மட்டும் அதுக்குள்ள மட்டும் தான் ஆன்சர்ஸ் கேன் ஒர்க். யூ கேன் see the variation in bending moment, but if you expect the same profile, நீங்க மேனுவலா நீங்க என்ன வரைகிறீங்களோ அதே ஷேப்பு அதே கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு சாஃப்ட்வேர்லயும் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்லயும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க if you expect, then it is not possible. Okay, so ANSYS will also give its own variation. The profile will certainly be different when compared to the manual drawing of BMD and SFD. சரிங்களா? ஏற்கனவே BMDனா bending moment diagram, SFDனா shear force diagram. சரி, இப்போ நம்ம ANSYSல அது எப்படி எடுத்துட்டு வருவோம்னா, ANSYSக்கு சில கமாண்ட்ஸ் இருக்கு. அந்த கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ANSYSலயும் நம்மளுக்கு shear force diagram கிடைக்கும், and as well as we will be getting the bending moment diagram. சரிங்களா? அது எப்படின்னா, நம்ம plot results general post processor இருக்குல்ல, இந்த general post processorல element table அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என் மவுஸ் மூவ் ஆகிற இடம் பாருங்க, plot ரிசல்ட்ஸ். அந்த ஜென்ரல் போஸ்ட் ப்ராசஸர்லாம் பார்ப்பீங்களா, அந்த ஜென்ரல் போஸ்ட் ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் டேபிள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எலிமெண்ட் டேபிளில் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் எலிமெண்ட் டேபிள் கிளிக் பண்ண உடனே அந்த ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான கமாண்டை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். ஆன்சர்ஸ்க்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு டிஃபைன் தி shear force diagram உடைய கமாண்ட் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் diagram உடைய கமாண்டை ஃபர்ஸ்ட் டேபிள்ல டிஃபைன் பண்ண போறீங்க. அதுக்கு டிஃபைன் டேபிள் அப்படின்னு போயிடுங்க. போனோடையே உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அந்த டயலாக் பாக்ஸுக்கு பேர் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் டேபிள் டேட்டா. இங்கே தான் நீங்கள் கமாண்டை ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ண போறீங்க. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமுக்கான கமாண்டையும் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கான கமாண்டையும் லிஸ்ட் அவுட் பண்ண போறீங்க.
எப்படி லிஸ்ட் அவுட் பண்ண போறீங்கன்னா, இங்க ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க மவுஸ் மூவ் பண்ற பாருங்க. இந்த மவுஸ் மூவ் பண்ற இடத்துல ஆட் இங்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸுக்கான நேம் என்னதுன்னா டிஃபைன் அடிஷ்னல் எலிமெண்ட் டேபிள் ஐட்டம்ஸ். சரிங்களா? அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ நான் ஷியர் ஃபோர்ஸுக்கான கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆன்சிஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஆன்சிஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன்? ஷியர் ஃபோர்ஸுக்கான கோடு இல்லை ஷியர் ஃபோர்ஸுக்கான கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் இன்ஸ்ட்ரக்டிங் தி ஆன்சிஸ் சாஃப்ட்வேர். ஓகேயா? ஸோ இதுக்கு நான் ஒரு லேபிள் மாதிரி வச்சிருக்கேன். நான் லேபிள்னா என்னதுன்னா ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட்னு சொல்லிட்டு நான் இங்க டிஃபைன் பண்ண போறத இன்னொரு இடத்துல போயிட்டு நான் கால் பண்ணுவேன். காலிங் ப்ரோக்ராம் நம்ம படிச்சிருக்கோம் அந்த மாதிரி நான் இங்க டிஃபைன் பண்றேன். அது இன்னொரு இடத்துல போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ண போறேன். அதை தான் நான் வந்து டெக்னிக்கலா கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். இங்க டிஃபைன் பண்றேன், இன்னொரு இடத்துல போயிட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். I am telling ANSYS that I want to construct the shear force diagram. இது இன்னொரு இடத்துல போயிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த இடத்துல I will be telling ANSYS that I want to construct a bending moment diagram. இங்க நான் டிஃபைன் பண்ணுவேன். I will be instructing ANSYS, and at another place within the same software I would be executing that particular command. அது எப்படின்னு இப்போ நான் பார்க்கலாம். இப்போ நான் ஷியர் ஃபோர்ஸுக்கான ஷார்ட் ஃபார்ம் கொடுக்குறேன். SF1 2 node 188 சொல்லியிருக்கேன். பீம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து 2 node 188. 2 நோட் இருக்கும். மெயின் பிரின்சிபல் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி 2 nodes. அதனால தான் இந்த பீமுக்கு எலிமெண்ட்டுக்கு வந்து இட் இஸ் கால்ட் 2 node 188. சரியா? இப்போ நான் இங்க SF1 கொடுக்குறேன், இல்ல SFI. SF at shear force at the first primary node, I node. இன்னொன்னு J நோடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? SFI போயிட்டு கீழே பை சீக்வன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணி முடிச்சோண்டே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷனை SMISC அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ல ப்ளூ ஹைலைட் ஆயிருக்கணும். மேல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. SFIன்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம் கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நோட்ல இருக்கிற ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். SFIன்னு கொடுக்குறீங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். இந்த மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிற இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா பை சீக்வன்ஸ் நம்பர்னு லாஸ்டா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சோண்ட ரைட் ஹேண்ட் சைட்ல இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். அந்த ஆப்ஷன்ல SMISC ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆன்ல இருந்தோட கீழே வந்து ஒரு என்டர் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஷியர் ஃபோர்ஸுக்கான ஷார்ட்கட் கோடை வந்து நீங்க ஆன்சிஸ்ல டைப் பண்ணணும். ஆன்சிஸ்ல ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டா லிஸ்ட் ஆஃப் கோட்ஸ் இருக்கு. அதுல வந்து ஷியர் ஃபோர்ஸுக்கும் பெண்டிங் மொமெண்ட்டுக்கும் கோடுங்க இருக்கு. சரிங்களா? இப்போ பிரைமரி நோடு I and J. ஸோ நான் ஐல இருக்கிற ஷியர் ஃபோர்ஸை வந்து நான் மார்க் பண்ணணும் அப்படின்னு என்னோட டார்கெட்டா இருந்ததுன்னா, என்னோட டாஸ்க் அதுவா இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும்னா எப்பவுமே ஷியர் ஃபோர்ஸுக்கு 2 நம்பர் தான் யூஸ் பண்ணும். ஐக்கு யூஸ் பண்ணும்போது நம்பர் 6 SMISC, 6 அப்படின்னு இங்க டைப் ஆயிருக்கும். ஏற்கனவே ஆல்ரெடி SMISC இருக்கும். அது பக்கத்துல 6ன்னு டைப் பண்ணிக்கோங்க. This is for shear force diagram. சரிங்களா? இப்போ இங்க 6 நீங்க டைப் பண்ணிட்டு கீழே அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நான் ஐ நோட்ல மட்டும்தான் இப்போதைக்கு நான் ஷியர் ஃபோர்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். எனக்கு ஜே நோடும் இருக்கு. பிகாஸ் இட் இஸ் a 2 node 188 எலிமெண்ட். பீம் எலிமெண்ட் இஸ் known as 2 node 188 எடுத்திருக்கேன். அப்போ ஐ எலிமெண்ட் இருக்கும், ஜே எலிமெண்ட் இருக்கும். ஐ எலிமெண்ட்டுக்கான ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூவை நான் வந்து லோட் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட் மை ஒர்க் வில் பி ஜே எலிமெண்ட்டுக்கான ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம் கொடுக்குறேன். SFI நாங்கள் கொடுத்தோம்ல ப்ரீவியஸா, இப்போ நான் SFJன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு திரும்ப அதே ப்ரொசீஜர் தான், கீழே அப்படியே வாங்க, பை சீக்வன்ஸ் நம்பர் அப்படின்னு அந்த ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ஃபர்ஸ்ட் SMISC அப்படின்னு அந்த ஆப்ஷன் இருக்கும், அது ப்ளூல ஹைலைட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வந்து ப்ளூல ஹைலைட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. கீழே என்டர் பண்ண வேண்டிய இடத்துல முன்னாடி ஐக்கு நம்ம என்ன கொடுத்தோம், வேல்யூ 6ன்னு கொடுத்தோம், நம்பர் 6 டைப் பண்ணோம். இப்போ நம்பர் 19 டைப் பண்ணணும். ஷியர் ஃபோர்ஸ் எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 and 19. இந்த ரெண்டு நம்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமை நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா ஆன்சர்ஸ்ல நீங்க இன்புட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் வந்து ஐக்கு வந்து 6, ஜேக்கு வரும்போது 19ன்னு ஒரு நம்பரை வந்து லோட் பண்ணணும், இன்புட் பண்ணணும். சரியா? இப்போ அப்ளை கொடுங்க. நீங்க அப்ளை கொடுக்க பண்ண 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 பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த டேப்லர் காலம்ல இங்க பாருங்க, இந்த பின்னாடி இருக்கிற டேபிள்ல அது நம்பர்ஸ் அந்த பாட்டுக்கு நீங்க என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதங்க லோட் ஆயிடும். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. நவ் what we are going to do next is we are going to construct the bending moment diagram. We want the bending moment diagram. ANSYS-ல bending moment diagram எடுத்துட்டு வரணும். What we have to do is SFI SFJ ன்னு கொடுத்தேன்ல, இப்போ அதே மாதிரி bending momentக்கு BMI ஒரு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் அதே ப்ரொசீஜர், கீழே பை சீக்வன்ஸ் நம்பருக்கு போங்க. போயிட்டு இங்க SMISC ப்ளூல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, செலக்ட் ஆயிருக்கணும். கீழே டைப் பண்றதுக்கு இடம் வரும், இங்க கிளிக் பண்ணுங்க. அங்க எப்படி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமுக்கு 6, 19ன்னு கொடுத்தோமோ இங்கேயும் பெண்டிங் மொமெண்ட்டுக்கும் ரெண்டு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுப்போம். என்னெல்லாம் நம்பர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அட் ஐ இந்த ஃபர்ஸ்ட் பிரைமரி நோட்ல பெண்டிங் மொமெண்ட் நீங்க பாக்குறதுக்கு we will be giving number 3. இது இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஆன்சிஸ்ல ப்ரோக்ராம் பண்ண நம்பர்ஸ், நம்ம ரேண்டமா கொடுக்க முடியாது. ஸோ இந்த நான் சொல்ற நம்பர்ஸை கைண்ட்லி மேக் அ நோட் ஆஃப் இட், ரைட்? இஃப் யூ வாண்ட் டு டிரா தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஃபார் அ பீம், ஃபார் அ cantilever beam, then the number what you have to go is 6 and 19. For a shear force diagram, the numbers are 6 and 19. Okay. For the bending moment diagram, right, for the first primary node, the number what you have to input is number 3. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்ளை கிளிக் பண்ணுங்க. பின்னாடி உங்களுக்கு ஒரு இன்னொரு நீங்க கொடுத்த டேட்டா அங்க லோட் ஆயிடும். இப்போ ஐக்கு கொடுத்த மாதிரி ஜேக்கு கொடுக்க போறேன், BMJ. அதே ப்ரொசீஜர் தான், இதை டிராக் பண்ணி கீழே எடுத்துட்டு வாங்க. பை சீக்வன்ஸ் நம்பர்னு கடைசியா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ரைட்ல SMISC அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல இப்போ ஏற்கனவே 3 கொடுத்துருக்கேன். பெண்டிங் மொமெண்ட் அட் ஃபர்ஸ்ட் பிரைமரி நோடு வந்து 3ன்னு கொடுத்துருக்கேன். I want the second primary node. So அந்த இடத்துல what I will be giving is number 16. So 6 and 19 is for shear force diagram and 3 and 16 is for bending moment diagram. So இந்த ரெண்டுத்தையும் இந்த 4 நம்பரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக நான் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஓகேன்னு கொடுத்தேன்னா எனக்கு இங்கே எல்லாமே லோட் ஆகிடும். ஷியர் ஃபோர்ஸ் அட் ஐ லோட் ஆயிருச்சு, ஷியர் ஃபோர்ஸ் அட் ஜே லோட் ஆயிருச்சு, பெண்டிங் மொமெண்ட் அட் ஐ லோட் ஆயிருச்சு, பெண்டிங் மொமெண்ட் அட் ஜேவும் லோட் ஆயிருச்சு. இப்போ நான் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணும். வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ் ஐ நீட் டு எக்ஸிக்யூட் தீஸ் டாஸ்க். இந்த கமாண்டை வந்து நான் வந்து ஐ நீட் டு execute. I have defined, I have completed the process. So what the next step what I will be doing is, so I will be
எக்ஸிக்யூட்டிங் திஸ் பர்டிகுலர் டாஸ்க், ரைட்? ஸோ எப்படி நான் அதுக்கு போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. கீழே இருக்கு பார்த்தீங்களா க்ளோஸ்ன்னு, மவுஸ் பாயிண்டர் மூவ் பண்ணுறது தெரியுதுங்களா? இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு பிளாட் ரிசல்ட்ஸுக்கு போயிடும். பிளாட் ரிசல்ட்ஸுக்கு போயிட்டீங்கன்னா கான்டூர் பிளாட்னு இருக்கும். இந்த கான்டூர் பிளாட்டை கிளிக் பண்ணிட்டு லாஸ்டா லைன் எலிமெண்ட் ரிசல்ட்ஸ், லைன் எல்எம் ரெஸ் அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருப்பான். அதோட மீனிங் என்னன்னா லைன் எலிமெண்ட் ரிசல்ட்ஸ். ஓகே, இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸுக்கு பேர் வந்து பிளாட் லைன் எலிமெண்ட் ரிசல்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I am going to plot the shear force. So what I have to do is first I வந்து SFI ன்னு வெச்சிட்டு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கான், element table item at node I SFI ன்னு வெச்சிட்டு element table item at node J அத வந்து SFJ ஆ மாத்திரணும். நீங்க என்னெல்லாம் அங்க டிஃபைன் பண்ணீங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் அப்படியே உங்க டிராப் டவுன்ல கீழே வந்துடும். ஸோ ஐல இருக்கும்போது ஐன்னு இருக்கணும், ஜேல இருக்கும்போது SFJன்னு மாத்திக்கணும். இதே ப்ராசஸ் தான் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கும் ஃபாலோ பண்ணணும். புரியுதா? ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், இங்க SFI SFJ இருக்கணும். Element table item at node I should be SFI and element table item at node J should be SFJ. மற்றது எதையும் மாத்தாதீங்க. இந்த ரேடியோ பட்டன் வந்து அன்டிஃபார்ம்டு ஷேப்ல இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஓகே கொடுங்க. உங்களுக்கு இதுதான் shear force diagram. ஓகே, நவ் உங்களுக்கு இப்போ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் போகணும். திரும்ப அதே தான், பிளாட் ரிசல்ட்ஸ் அதில் கான்டூர் பிளாட்னு இருக்கும். இதில் லைன் எலிமெண்ட் ரிசல்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. பெண்டிங் மொமெண்ட் போட்டாச்சா? சாரி, ஷியர் ஃபோர்ஸ் முடிச்சாச்சு. நவ் வி ஆர் கோயிங் டு கோ வித் பெண்டிங் மொமெண்ட். பிஎம்ஐ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பிஎம்ஜே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க. உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட்டுக்கான வேரியேஷன் வந்துடும். யூ cannot expect the same manual variation in a software. Software has its own pros and cons. It has its own restrictions. It will work within that restriction. It cannot go beyond that, right? ஸோ அவங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்காங்களோ அந்த கோடிங், ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற ப்ரொஃபைல் தான் ஆன்சர்ஸ் வில் பி giving the output, right? So this is the bending moment diagram. Okay, எந்த ஒரு அவுட்புட்டையும் நீங்க வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, பிளாட் கண்ட்ரோல்ஸ் மேல பாத்தீங்கன்னா ஃபைலு, செலக்ட், லிஸ்ட், பிளாட் கண்ட்ரோல்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த பிளாட் கண்ட்ரோல்ஸ்ல கீழே வாங்க, லாஸ்ட்ல இருந்து 4வது கமாண்ட் ரைட் மெட்டா ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரைட் மெட்டா ஃபைலை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சைட்ல இன்னும் 2 ஆப்ஷன் வரும். ஸ்டாண்டர்ட் கலர்னு இருக்கும், இன்வெர்ட் ஒயிட் பிளாக்னு இருக்கும். ஸ்டாண்டர்ட் கலர்னா இந்த பிளாக்லயே உங்க அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து வரும். இப்போ நீங்க பிரிண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் பிளாக்கா இருந்ததுன்னா உங்க பிரிண்ட்லயும் இந்த பிளாக் வந்து விழுந்துரும். அப்ப என்னன்னா டோனர் வந்து நிறைய லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும், எக்கனாமிக்கலா இருக்காது. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இன்வெர்ட் ஒயிட் பிளாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்னா, பிளாக்கா இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் வில் ஆட்டோமேட்டிக்லி கெட் சேஞ்ச்டு டு ஒயிட் கலர். இப்போ நான் இங்க ஒயிட்னு நான் கிளிக் பண்றேன், இன்வெர்ட் ஒயிட் பிளாக் நான் கிளிக் பண்ணனா எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ப்ராம்ப்ட் ஆகும். எங்க நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கேட்கும். இந்த அவுட்புட்டை நீங்க கேட்டிருக்கீங்க, ஆன்சர்ஸ் நம்மள கேட்கும். நீங்க கேட்டிருக்கீங்க இதை அவுட்புட்டை ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க, அதுவும் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, பிளாக்கா இருக்கிறத
ஒயிட்டா இன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி நான் அப்படியே செய்யறேன் அப்படின்னு ஆன்சர்ஸ் நம்ம கிட்ட சொல்லுது. இதை நீங்க எங்க ஸ்டோர் பண்ணணும்னு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேக்குது. Where do you want to store this particular file? The answers is prompting a question, right? So நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருப்போம், ஒர்க்கிங் டைரக்டரின்னு ஒன்று செட் பண்ணிருப்போம். அந்த டைரக்டரியை செலக்ட் பண்ணிக்க. நான் என் பேரை கொண்டு நான் ஒர்க்கிங் டைரக்டரி செலக்ட் பண்ணிருக்கேன். அஸ்வின் சைலேஷ் என் பேரை கொண்டு நான் செலக்ட் பண்ணிருக்கேன். புரியுதா? இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள இதுக்கு என்ன ஒரு பேர் வச்சுக்கோங்க. BMD bending moment diagram of a cantilever beam subjected to point load. ஓகேங்களா? at its free end இப்படியே நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? BMD of a cantilever beam subjected to a point load at its free end. இதே ப்ரொசீஜர் தான் எல்லா அவுட்புட் ஜெனரேஷனுக்கும் நீங்க பண்ணணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நீங்க கேப்சர் பண்ணனா கூட பிளாட் கண்ட்ரோல்ஸ் போங்க, கீழே இருந்து 4வது ஆப்ஷன் ரைட் மெட்டா ஃபைல்னு இருக்கும், அது கிளிக் பண்ணீங்கன்னா இன்வெர்ட் ஒயிட் பிளாக்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த அவுட்புட்டை நீங்க கேப்சர் பண்ணாதான், ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் நீங்க கேப்சர் பண்றதா இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நான் சேவ் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த அவுட்புட்டை என்னுடைய ஃபோல்டர்ல போய் சேவ் ஆயிருக்கும். போய் செக் பண்ணலாமா? ஓகே. இப்போ அஸ்வின் சைலேஷ்னு இருக்கிற ஃபோல்டர் நான் கிளிக் பண்றேன். பெயிண்டா போய் சேவ் ஆயிடும். ஒரு இட் வில் ஓபன் as a பெயிண்ட். ஒரு நிமிஷம். இப்போதைக்கு நான் ஆன்சர்ஸ் ஷேர் பண்றது ஸ்டாப் பண்றேன், இல்லைன்னா அது தெரியாது. ஸோ அஸ்வின் சைலேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ள என்னோட ஃபோல்டருக்குள்ள என்னோட அவுட்புட் ஸ்டோர் ஆயிருக்கும், ஒரு பெயிண்ட் ஃபைல். சரிங்களா? அதை ஓப்பன் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அவுட்புட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நிமிஷம், நான் திரும்ப அதை ப்ரெசென்ட் பண்றேன். இந்த பெயிண்ட் ஃபைல உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்க பெயிண்ட் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அங்க பிளாக் கலரா இருந்தது, இங்க டோட்டலா இன்வெர்ட் பண்ணதுனால என்னோட அவுட்புட் ஒயிட் கலர்ல வந்திருக்கு. தட் இஸ் the background is in white color. The other features will be the same, just the background alone is inverted, the color has been changed. இப்போ நீங்க இது பிரிண்ட் எடுத்தீங்கன்னா உங்க டோனர் will be economical. இப்போ நீங்க இதெல்லாம் சின்ன டயக்ராம், இதே நீங்க பெரிய அனாலிசிஸ் பண்ணிட்டு அது என்ன ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றீங்கன்னா, if you want your toner to be in economical usage, தென் பிளாக்ல எடுத்தீங்கன்னா டோனர் ஃபுல்லா உறிஞ்சிடும், காலி ஆயிடும். ரைட்? ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல யூ நீட் டு சேஞ்ச் தி கலர் ஆஃப் தி பேக்ரவுண்ட் ஸோ தட் யுவர் டோனர் யூசேஜ் வில் பி எக்கனாமிக்கல். அண்ட் இப்படி நீங்க இந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை இன்டர்பிரட் பண்றது வில் பி ஈஸி. கண்ணுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் the bending moment diagram and the shear force diagram. hope உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். எதனா டவுட் இருந்தா you can ask me. okay, thank you for joining the class. Thank you.